அவருடைய முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியல் இருக்கிறார். அவரை அறிந்தவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவர் எதை பேசினாலும் சிந்தித்து நிதானமாக பேசக்கூடியவர். அவர் சிந்திக்காமல் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பேட்டியோ ஒரு அறிக்கையோ இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது. அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆங்கிலத்தில் பேசினார். அதை முழுமையாக கேட்டவர்களுக்கு அதோடைய அர்த்தம் நன்றாகவே புரியும். சோஷியல் மீடியாவில் வருகின்ற ஒரு ஹெட்லைனை வைத்து ஒரு உரையை முழுமையாக கேட்காமல் விமர்சனம் செய்யக்கூடாது. அவர் பேசியது என்ன? இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா, வலிமையாக இருக்கிறதா என்று கேட்டால் வலிமையாக இல்லை, பாஜகவுக்கு நிகராக இல்லை என்ற யதார்த்த உண்மையை, கள நிலவரத்தை எடுத்து சொன்னார். இந்திய அளவிலே அது வலிமையாக இல்லை என்று கூறும்பொழுது அது தமிழ்நாட்டிலே வலிமையாக இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. அந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வெல்லும். திரு ப. சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர் அந்த பேச்சில் என்ன சொன்னார்? இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், இதற்காக முயற்சிகள் இன்னும் எடுக்க வேண்டும், இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் பாஜக என்ற ஒரு அரசியல் பிம்பத்தை நம்மால் சமாளிக்க முடியும். பாஜக ஒரு சாதாரண அரசியல் கட்சி கிடையாது, அதற்கென்று சில குணங்கள் உண்டு என்று அவருடைய அனுபவத்திலே நிதானமாக தெளிவாக பேசினார். அதனால் அந்த பேச்சை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளாதவர்கள் தான் அதை மேலோட்டமாக விமர்சனம் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிறைய இதை நீங்கள் சொல்கிற கருத்தை நான் எப்படி மறுக்க முடியும்? 1967க்கு அப்புறம் நாங்கள் தேர்தலில் ஆட்சிக்கே இல்லை. கடைசியாக நாங்கள் ஜெயிச்ச தேர்தல் 1962, நான் பிறக்கிறதுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் இதை ஒன்று நான் மறுக்கவே முடியாது. இதுதான் யதார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் உண்மை. இதை நான் எப்படி மறுக்க முடியும்? இதற்கு பல காரணங்கள் உண்டு. காங்கிரஸ் கட்சி ஏன் இங்கே நேரடியாக ஆட்சியில் இல்லை, ஏன் வலுவான அரசியல் கட்சியாக இல்லை என்று பல காரணங்கள் உண்டு. அதை பற்றி பேசணும், நீங்கள் எனக்கு தனியாக ஒரு பேட்டி எடுக்கணும், நான் நீண்ட உரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்படி சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன விமர்சனம் செய்வாங்க. ஒரு மேட்ரு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆனால் ப்ராசிக்யூஷனுடைய வேலை ஒரு ஸ்ட்ராங்கான கேஸை நீதிபதிக்கு முன்னாடி வைக்கணும். இங்கே இந்த பொள்ளாச்சி வழக்கில் ப்ராசிக்யூஷன், அதாவது சிபிஐ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஸை வச்சு, ஆதாரத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே ப்ராசஸ் தான் அந்த கேஸுக்கு நடக்கணும். எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அதை நீதிமன்றத்துக்கு முன்பாக தான் எடுத்து சென்று அதற்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அதற்கும் தண்டனை சாட்சிகளுடைய அடிப்படையில் வரும் என்று நம்புகிறேன். தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சின்னம் இருக்குது. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணியில் எந்த விதமான ஒரு சப்ட்ராக்ஷனோ எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எதிரணியில் இருக்கிற மெயினான கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் என்றுமே குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது. அது பெரிய கட்சி. ரெட்டலைக்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எல்லா காலங்காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நான் பேசிய அளவில் நான் ஒரு ஊராக போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் இருக்கிறார்கள். அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பலை. எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம்? இப்போ தானே 2024ஆம் ஆண்டு தேர்தலில் வேண்டான்னு சொல்லி பிரிஞ்சோம். இப்போ எதுக்கு திடீர்னு ஒரு வருஷம் கழித்து என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது? அந்த கூட்டணியை வச்சா தான் நமக்கு வாக்கு வரலன்னு சொல்லி 2021க்கு அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னர் 2024 தனியாக நின்னோம். 2025 அதாவது ஒரு வருஷம் கூட நான் ஆகலை. இன்னும் ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி. அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதனால் இது ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை பார்க்கல. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரிய கட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கப்புறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு தெரியல. அவங்க தனித்து போட்டிடுவார்களா, இல்லை எங்கேயாவது ஒரு அணியில் போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை.
அவர்களுக்கு என்று ஒரு எனர்ஜி இருக்கிறது. புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அந்த எனர்ஜி வந்து ஒரு வடிவமாக, உருவமாக, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலில் வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. நேற்று கூட ஒரு சர்வே பார்த்தேன், ஆனால் அந்த சர்வே இன்னும் வெளியே வரல. அதனால் அந்த சர்வேயோட ரிசல்ட்டை நான் சொல்கிறது தார்மீகமாக இருக்காது. அதில் வந்து இன்னும் அதில் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது அந்த சர்வே ரிசல்ட்ஸ். ஆனால் இன்னும் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் தான் தெளிவாக தெரியும். இப்போ கூட பாமக எந்த நிலையை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க, அவங்க சமுதாய ரீதியாக ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. இன்னும் செட்டில் ஆகலை. இந்தியா கூட்டணி மட்டும்தான் செட்டில் ஆகிருக்கு, மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகலை. அது செட்டில் ஆன பிறகு தான் சொல்ல முடியும். ஆனால் ஐ ஆம் கான்ஃபிடென்ட் தட் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். விஜய் பார்ட்டியில் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? இல்லை, எனக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பே இல்லையே. நான் வந்து என்னுடைய எதிர்பார்த்த மாதிரியே அந்த சர்வே ரிசல்ட் இருக்குது. அந்த சர்வே ரிசல்ட் தான் வரப்போகுது. அதனால் அந்த சர்வே ரிசல்ட்டை நான் சொல்கிறது நியாயமாக இருக்காது. ஏன்னா ஜேவிசி ஸ்ரீராமும் அவர் எடுத்திருக்கிற சர்வே வந்து 24ஆம் தேதிக்கு மேலே வரப்போகுது. அது வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரி, அதனால் சொல்கிறேனே, ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் ஒரு அவரோட எந்தூசியாசத்தை வச்சு மட்டுமே அது வந்து ஒரு வாக்கு வங்கியாக மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு வேண்டும். ஏன்னா ஒரு அமைப்பு இருக்கணும், ஃபார்ம் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து கண்டினியூஸாக கிரவுண்டில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து எல்லா விஷயங்களை பற்றியும் தங்களோட நிலைப்பாட்டை சொல்லணும். இன்னும் அந்த நிலைக்கு அந்த கட்சி வரலை. இன்னும் வரும் மாதங்களில் அவர்கள் அந்த நிலைக்கு வரலாம். ஆனால் இன்னும் அது வராத நிலையில் இப்போ போய் என்னால் வந்து தெளிவாக அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல. அது அவர்கள் என்ன நிலை எடுக்க போகிறாங்களோ எனக்கு தெரியல. அவங்க போய் ஏதாவது அவர் அணியில் சேர போகிறாங்களா, தனியாக நிற்க போகிறாங்களா, தனியாக நின்னால் எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க, அந்த வாக்கு வாங்கினா யாருடைய வாக்கு வாங்க, இருக்கிறது 100 வாக்கு தானே, இந்த 100க்குள்ளே தானே எல்லாருமே அடங்கணும். அந்த 100ல் யாருடைய வாக்கு அவங்க வாங்க போகிறாங்களா எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. எனக்கென்ற ஒரு சில ஹேஷியங்கள் இருக்குது. அந்த ஹேஷியங்கள் படி தான் அந்த கருத்து கணிப்பு இருந்து அந்த கருத்து கணிப்பு வெளியே வரும்னு எனக்கு தெரியும் இன்னும் ஒரு வாரத்தில்.